குட்டுப்பட்டாலும் மோதிர விரல்ல குட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி செருப்பு இருந்தாலும் ஸ்டூடியோ கடை வாசல்ல செருப்பு வரணும். இதுவே பேட்டாவோ காதின்சிலியோ இருந்தா 500 1000 மொய் எழுதிருக்கணும். ஆனா இங்க 299 ரூபாய் 399 ரூபாய் செருப்பு கிடைக்கும் அப்படின்னு ஜாலியா பாத்தீங்கன்னா ஜுடியோக்குள்ள போயிட்டு செருப்பு வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த செருப்பு வாங்கும்போது தான் ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. வீட்டுல அத்தனை செருப்பு இருக்கு, ஆனா எமர்ஜென்சிக்கு இப்போ ஒரு செருப்பு வாங்கியே ஆகணும். அதெல்லாம் நான் வாங்கிட்டேன். நான் ஷோல பாத்தீங்கன்னா ஒரு எபிசோட்ல ஒரு மாமியார் சொல்லியிருப்பாங்க, வீட்டுல அத்தனை நெயில் பாலிஷ் இருக்குமா, இருந்தாலும் பாக்ஸா நெயில் பாலிஷ் வாங்குறா. இன்னும் சொல்ல போனா அவ வேலைக்கே போறது இல்ல, அப்புறம் இருந்தும் அவ செலவு பண்றா பத்தியா, என் பையனோட காசு அப்படி வீணாக்குறா அப்படின்னு. இன்னும் ஒரு ஸ்டூபிடான ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா. அப்பனா வேலைக்கு போற பொண்ணுன்னா எப்படி வேணா செலவு பண்ணலாம், ஆனா வேலைக்கு போகாத ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா அவங்க செலவு பண்ணக்கூடாது. ஆனா அந்த மாமியாருக்கு மட்டும் அவங்க வீட்டுக்காரரும் அவங்களுக்கு தான் செலவு பண்ணணும், அவங்க பெத்த பையனும் அவங்களுக்கு தான் செலவு பண்ணணும். இந்த மருமகளுக்கு யாருமே 1 ரூபாய் கொடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற போதெல்லாம் சொல்யூஷன் சொல்ல வேண்டிய அந்த புருஷங்காரன் பார்த்தீங்கன்னா எங்க ஓடி போவான்னு தெரியாது. ஏன்னா அவன் தான் வாயை திறந்து பேசிட்டா முத்து உதிர்ந்துருமே, எப்படியும் அவனை நம்பி பிரயோஜனம் இல்லை. அதனால நாம கல்யாணம் பண்ணும்போது இந்த மாதிரி மாமியார் நமக்கு வச்சுட்டா என்ன பண்றதுன்றதை பத்தி பயப்படாம நமக்கு தேவையான சீப்போ சோப்போ நெட்டோ ஜாக்கெட் பிட்டோ புடவையோ நகையோ செருப்போ இல்ல தேய்ச்சி குளிக்கிற அரப்போ எல்லாத்தையும் வாங்குற அளவுக்கு நம்ம பேங்க் பேலன்ஸை சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், நீங்க வேலைக்கு போங்க தான், நான் வீட்டையும் பிள்ளைங்களையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு குந்தாணித்தனமா வீட்டுல இல்லாம சாப்பாடை கட்டிக்கிட்டு பேக் தூக்கிட்டு வேலைக்கு போற வழியை பாருங்க. இல்லைன்னா இவனுங்க கிட்ட 5க்கும் 10க்கும் அல்லாட வேண்டியது. அதுவும் 4 கிழிஞ்சு போன 10 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு அதுக்கு 10 தடவை கணக்கு கேட்பாங்க பாத்தீங்களா. அப்ப வரும் பாருங்க வெறி. இவனுக்காக கணக்கு போட்டு வீட்டுல உட்காரத்துக்கு ஏதாவது ஆபீஸ்ல போய் கணக்கு இருந்தா கூட நமக்கு 10 ரூபாய் சம்பளம் கிடைச்சிருக்கும். மறந்துடாதீங்க மக்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க கழுத்துல போடக்கூடிய தாலி கயிறை விட அதுக்கு மேல போடுற ஆபீஸ் ஐடி கார்டுக்கு மதிப்பு அதிகம்.